எல்லாரும் வந்து லைட்டை போட்டு வண்டியை ஓட்டுங்க, லைட்டாக போட்டு வண்டியை ஓட்டாதீங்க. சட்டமைய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுற நபர்களுக்கு என்ன மாதிரியான ஃபைன் வந்து காவல்துறை இம்போஸ் பண்ணுவாங்க, காவல்துறை ஃபைன் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த சமயத்தில் காவல்துறையினர் குடித்து விட்டு வாகனம் ஓட்டுற சமயத்தில் உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, அன்றாடம் வந்து கண்டிப்பாக வாகனம் ஓட்டாத ஆட்களே கிடையாது, எல்லாருமே வாகனம் ஓட்டுற ஆட்கள் தான். ஒரு நபர் வந்து வாகனம் ஓட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களுக்கு ஒரு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், வாகனத்துக்கான புக்கு இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். இதில் யாரெல்லாம் வந்து உங்களை ட்ரங்க் அண்ட் டிரைவிங்க்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ், அதுவும் யூனிஃபார்மில் இருக்கணும். ஏஎஸ்ஐ மேலே இருக்க ரேங்கில் இருக்கவங்களுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபைன் போடுற அத்தாரிட்டிஸ் எல்லாமே இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு வரோம். அதனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சுங்க. ஏஎஸ்ஐனா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஸ்டார் இருக்கும், பேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டாருக்கு மேலே இருக்கிறவங்க வந்து எஸ்ஐ, அதுக்கப்புறம் வந்து அதாவது 2 ஸ்டார் இருக்கிறவங்க வந்து எஸ்ஐ, 3 ஸ்டார் இருந்தால் இன்ஸ்பெக்டர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் அந்த ஃபைன் போடுற அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓ, ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து இந்த மாதிரி குடித்து விட்டு வாகனம் ஓட்டினாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மோட்டார் வெஹிக்கிளில் ஒரு வயலேஷன் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து உங்களை ஒரு ஃபைன் போடுறதுக்கோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ அதற்கான ஒரு நெசசரி ஆக்ஷன் எடுக்கிற அத்தாரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு அதிகாரம் இருக்குன்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். மோட்டார் வாகன சட்டம் 1988 வந்தது. இதில் 2019 அமெண்ட்மெண்ட் வந்தது. எல்லாரும் நிறைய ஃபைன்ஸ் வந்து அதிகமாக வந்து ஃபைன்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு சில இஷ்யூஸ்லாம் வந்தது. இதில் குடித்து விட்டு வாகனம் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களை வந்து அவங்க பிரீத் டெஸ்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் அதான், பிரீத் அனாலிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு உங்களை பிரீத் டெஸ்ட் எடுக்கணும். அதாவது உங்களை சுவாசம் நீங்கள் வந்து ஊத சொல்லுவாங்க. உங்களை நீங்கள் வந்து ஊதி காமிச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 ml-க்கு 30 mg உங்கள் பிளட்டில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ஒரு குற்றத்தை புரிஞ்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு புரிதல் உங்கள் எல்லாருக்குமே இருக்கணும். இப்போ 30 mgன்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு வாயால் வந்து உங்களை ஊதிக்காட்டு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்கிற சமயத்தில் நீங்கள் பிரீத் அனலைசர் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து ஒரு ஸ்பெசிமனாக வந்து உங்களை வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் மீது வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரங்க் அண்ட் டிரைவிங் அப்படின்னு சொல்லி போயிட்டாலுமே உங்களை வாரண்ட் இல்லாமல் வந்து காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணலாம். உங்களோட வாகனத்தையும் வந்து சீஸ் பண்ணி வைக்கிற அதிகாரம் காவல்துறைக்கு இருக்குது, ஆர்டிஓஸுக்கும் இருக்குது. ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வாகன சட்டப்படி ஒரு நபர் டிடிக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஃபஸ்ட்டு தடவை பண்ணுறப்ப 10,000 ரூபாய் வரைக்கும் வந்து ஃபைன் போடலாம். 6 மாதம் வரையும் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே அஃபென்ஸை மறுபடியும் பண்ணுறாங்க அப்படின்னா 15,000 வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபைன் போடுறதுக்கான அதிகாரம் வந்து காவல்துறையினருக்கு இருக்குன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வாகனம் ஓட்டுறப்ப கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுவும் ஒன்று. அன்றாடம் வந்து நம்ம கண்டிப்பாக வாகனம் எல்லாருமே ஓட்டுவோம். தமிழகத்தில் 8 கோடி வச்சுக்கும் பாப்புலேஷன். 8 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா 70 லட்சம் பேர் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கம்பல்சரி வந்து ட்ரங்க் பண்ணுறாங்க, அதாவது குடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஆபத்து இல்லாமல் வாகனத்தை எல்லாரும் ஓட்டணும். இந்த சட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ட்ரங்க் அண்ட் டிரைவிங்க்கு இதுதான். ட்ரங்க் அண்ட் டிரைவிங்னு பிடிச்சாங்கன்னா உங்களை பிரீத் அனலைசர் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் மீது வந்து ஒரு ஃபைன் இம்போஸ் பண்ணுற அதிகாரம் காவல்துறைக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடப்பட்டது. எல்லாரும் வந்து லைட்டை போட்டு வண்டியை ஓட்டுங்க, லைட்டாக போட்டு வண்டியை ஓட்டாதீங்க. அப்படி நடந்தது அப்படின்னாலே கண்டிப்பாக பிரீத் அனலைசரில் 30 mgக்கு மேலே தான் இருக்கும். ஆகையால் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து உங்களை இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.